வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 NMMS தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 96 முதல் 100 வரை. வினா எண் 96. கீழ்கண்டவற்றுள் எது மிக பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண்களை பார்க்குறோம். பேஸ் எல்லாம் வெவ்வேறாக இருக்குது. அப்போ பேஸ் எல்லாம் சேமாக இருந்தால் தான் எது மிக பெரியதுன்னு சொல்ல முடியும். அப்போ கொடுக்கப்பட்ட எல்லா எண்களையும் இரண்டின் அடுக்குகளாக எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது இரண்டின் அடுக்காக தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இரண்டின் அடுக்கு 15. ரெண்டாவது ஆப்ஷன் 16. 16 எப்படி எழுதலைனாக்கா இரண்டின் அடுக்கு 4ன்னு எழுதலாம். அப்போ 2 4 முறை பெருக்கலாம் என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். இப்போ 16க்கு மேலே பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. இப்போ மூன்றாவது நம்பர் பார்க்குறோம், 4. இப்போ 4 எப்படி எழுதலாம்? இரண்டின் அடுக்கு 2ன்னு எழுதலாம். 2 2 4. பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 40. நான்காவது நம்பர், நாலாவது ஆப்ஷனில் 8 கொடுத்துருக்காங்க. 8 எப்படி எழுதலாம்? இரண்டின் அடுக்கு 3. 2 3 முறை பெருக்குனா 8 கிடைக்கும். பவர் என்ன இருக்குது? 20. இப்போ இதை பாருங்கள், 2 அடுக்கு 15 அப்படியே இருக்குது. அடுத்தது இது மற்ற 3 ஆப்ஷன் பார்த்தோம்னா a பவர் m ஹோல் பவர் n இருக்குது. அப்போ பவருக்கு மேலே பவர் இருந்தால் அந்த 2 பவர் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 4 5 20. தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2ஐயும் 40ஐயும் பெருக்குனா 80 கிடைக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 3ஐயும் 20ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3 20 60. இப்போ பேஸ் எல்லாம் சமமாயிடுச்சு. இருக்கிறதுல எது ஹையஸ்ட் வேல்யூ பாருங்கள்? 2 அடுக்கு 80. அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இருக்க 4 அடுக்கு 40 தான் மிகப்பெரிய எண். வினா எண் 97. x is equal to a square minus 1 plus b கொடுத்துருக்காங்க. y-ஓட வேல்யூ y is equal to 1 minus b ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் b கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் b ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ a ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம், மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் b. இதை சேர்த்து எழுதும்போது ப்ளஸ் 1 மைனஸ் b ஸ்கொயர். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகுது, ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகுது. ஓர் எண்ணிலிருந்து அதே எண்ணை கழித்தால் 0, அதனால் கேன்சல் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் என்ன இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது. வினா எண் 98. மைனஸ் 1 பவர் 8 இன்ட்டு மைனஸ் 1 பவர் 7 இன்ட்டு ப்ளஸ் 1 பவர் 6 டிவைடட் பை மைனஸ் 1 பவர் 3 இன்ட்டு மைனஸ் 1 பவர் 5 மதிப்பு காண்க. நீங்கள் ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். மைனஸையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் கிடைக்கும். அதாவது மைனஸ் வேல்யூ ஈவன் டைம்ஸில் மல்டிபிள் ஆச்சுன்னா ப்ளஸ் கிடைக்கும். மைனஸையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் கிடைக்கும். அதாவது மைனஸை ஆட் டைம்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண் இலக்கத்தில் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் கிடைக்கும். இப்போ இந்த 2 கான்செப்டை வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் 1 பவர் 8, பவரில் 8 இருக்குது, 8 வந்து ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக இருக்கும்? ப்ளஸ் வேல்யூவில் இருக்கும், ப்ளஸ் 1. மைனஸ் 1 பவர் 7, 7ன்றது ஒற்றை எண், அதாவது ஆட் நம்பர். அப்போ அதில் ஆன்சர் ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 பவர் 6. ப்ளஸ் வேல்யூவை நீங்கள் ஆட் நம்பரில் மல்டிபிள் பண்ணாலும் ஈவன் நம்பரில் மல்டிபிள் பண்ணாலும் ப்ளஸ் வேல்யூ தான் கிடைக்கும். அடுத்ததான் இப்போ நீங்களே சொல்லுங்கள், மைனஸ் 1 பவர் 3யோட வேல்யூ கரெக்ட், மைனஸ் 1. அதே மாதிரி மைனஸ் 1 பவர் 5, அதுவும் மைனஸ் 1.
இப்போ 1 எத்தனை முறை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அங்கே மைனஸ் இருக்கிறதுல மைனஸ் போடுறோம். கீழே டிவைடில் பாருங்கள், -1 × -1. அப்போ மைனஸ் வந்து 2 முறை வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? +1. இப்போ 1 1ஆல் வகுத்தா 1 தான் கிடைக்கும். அப்போ மேலே மைனஸ் இருக்குது, அதனால் -1. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது, -1. வினா எண் 99. 36 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவும் 24 மீட்டர் உயரமுள்ள ஒரு இணைகரத்தின் பரப்பளவும் சமம் எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும், B × H. அடுத்தது சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா A × Aன்னு அர்த்தம். B அடிப்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ B அப்படியே வச்சுக்கலாம். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. சதுரத்தின் பக்க அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36. 36 × 36. இந்த B அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 36 × 36 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 12 12, 2 12 24, 3 12 36. இந்த 2ஐயும் 36ஐயும் வகுத்தா 18 கிடைக்குது. அடுத்து இங்கே 18 × 3. B = 18 3ஆல் பெருக்கினா 54 கிடைக்குது. பியோட வேல்யூ 54 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல் இருக்குது. வினா எண் 100. ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க 1 மீட்டருக்கு 50 வீதம் 11,000 செலவாகிறது எனில் அதன் விட்டம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுனா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை ரேட். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,000. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 220 கிடைக்குது. இதுதான் சுற்றளவு, அதாவது 5Dயோட வேல்யூ. பையோட வேல்யூ 22/7 இருக்குது. இன்ட்டு D அப்படியே வச்சுக்கிறோம். இது 220 இருக்குது. D வேல்யூ அப்படியே இருக்குது. Dயை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் 220 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 22/7 இந்த பக்கம் வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாகவும் தலைகீழாக மாறும். 7/22ன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 122 சார் 122 சார் இருக்குது. D இஸ் ஈக்குவல் டு 10 × 7. இப்போ Dயோட வேல்யூ வந்து 10 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 70. உங்களுக்கு 70 மீட்டர் ஆப்ஷன் 1ல் இருக்குது.